வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னா கவலையப்பட வேணாம். ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தக்காளி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4, 5 பல்லு பூண்டு, இன்றைக்கி 6 தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழம், அது கூட சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 கப் ரவை நான் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு அலசி அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ தோசை சுடுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த பூண்டு மிளகா பொடி கேட்பாங்க ரொம்ப விருப்பமாக. அதனால் நான் அவங்களுக்கு தனியாக அதை செஞ்சுருக்கேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி மெலிசாக வேணாலும் திக்காக வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இந்த தோசையை போட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த மாதிரி தக்காளி தோசை செஞ்சுருக்கீங்கன்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.